எவ்வளோ தடவை செஞ்சாலும் இந்த உளுந்து வடை மட்டும் ஷேப் வர்றதே இல்லை. இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்தலான்னு களத்தில் இறங்கியாச்சு. உளுந்து பருப்பை ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூனுமா ஐஸ் வாட்டர் கலந்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த இடத்துல தான் அந்த பக்குவம் மிஸ் ஆகும். நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால உளுந்து மாவு நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுது. உளுந்து மாவை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு வெங்காயம், மல்லி இலை, இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நல்லா உப்பு கலந்து மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவுல வெங்காயம், மல்லி இலை, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். மாவு இன்னும் கெட்டி ஆகிறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு, கடைசியா கொஞ்சமா மிளகு தூளையும் சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். சூடான எண்ணெயில அழகா தட்டி போட்டுட்டேன். எங்க எண்ணெயில ஒட்டிருமோ அப்படின்னு நினைச்சா, ஆனா ஒட்டவே இல்லை. அழகா பந்து மாதிரி மேல எலும்பி வந்துச்சு. திருப்பி போட்டுட்டு நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் வடையை எடுத்துட்டேன். ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். 100% பர்ஃபெக்டா வரலைனாலும் ஏதோ 80%ஆவது பர்ஃபெக்டா வந்துச்சு. வடையோ வாழ்க்கையோ நமக்கு முடியாதுன்னு பின்வாங்கிடவே கூடாது. துணிஞ்சு நம்மளால முடியும் அப்படின்னு செஞ்சு பார்த்துடணும். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யும் போது ஒரு நாள் அதுல சக்சஸ் ஆகலாம்.